சொல்லணும்னா ப்ரோ மும்பைல இருந்து ஓட்டணும் அந்திருச்சு பிஞ்சிருச்சு தொங்கிருச்சு மாதிரி ஓப்பனா சொல்லுங்க. நம்ம ஊர் ரோடு வந்து சான்ஸே இல்லை. நேத்தி நம்ம எங்க மும்பை ஹைவே பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் கர்நாடகா ஹைவே பார்த்தாச்சு, அப்புறம் ஆந்திரா ஹைவேயும் பார்த்தாச்சுங்க. ஆமா, இதுல எதுலயுமே வந்து நம்ம அளவுக்கு ஸ்மூத்தாகவும் ஜாலியாக கண் முடின்னு வர அளவுக்கு. மகாராஷ்டிரா இருந்து கர்நாடகா வந்து அங்க இருந்து சித்தூர் போய் புத்தூர் வழியா சென்னை வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ரோடு தாங்க ஃபீல் பண்ண வச்சது. சம்மர் ரோட்ஸ்ல நம்ம ரோடு தானா ஆக்சுவலாக ஓவரால் கம்பேர் பண்ணோம்னா நம்ம ரோடு தான் நல்லா ஸ்மூத்தா ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த டயர் நாய்ஸ்லாம் உள்ள வராமல் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் சும்மா பேச்சுக்கு சொல்லலை, கிரேட் ரைடிங் ப்ரோ, செமையாக இருந்தது. யா எனக்கு என்னென்னா ஒரே விஷயம் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, காரு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க, வேலைக்கு ஆகுமா, நின்றுமா நடுவில், இந்த மாதிரி ஒரு பயம். நம்ம அந்த இதை எடுத்துகிட்டு கிளம்பி வந்தது. ஆக்சுவலாக நம்மளோட இது என்னன்னா, நான் பேசினது தான், எனக்கு இந்த வண்டி இங்கே வந்துருச்சுன்னா நான் அந்த வண்டி ரெடி பண்ணுறேன்னு தான் பேசியிருந்தோம். இது வந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், வழியில் வந்த எல்லா வண்டியும் சும்மா எக்ஸாஜரேட் பண்ண சொல்ல, மகாராஷ்டிராவும் சரி, அப்புறம் கர்நாடகா, ஆந்திரா அண்ட் சென்னைக்குள்ள வந்து நம்ம யாரையுமே முன்ன விடல. இல்ல, அதாவது நம்ம இப்படி சொல்லணும், அதை நம்மளை தாண்டி யாருமே போவே இல்லை. நம்ம இன்னும் ரொம்ப ஸ்பீடா போய் எல்லாரையும் அடிச்ச மாதிரி, லைக் ரொம்ப சீம்லெஸ்ஸா இருந்தது. பழைய கார்ல போற மாதிரியே இல்லை, செம்ம பவர், செம்ம பிக்கப்பு. அவள் தான் ஆல்மோஸ்ட் இப்போ சரவணா ப்ரோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த பவர் பிக்கப்பு செம்மையா போச்சு. அதை தாண்டி எனக்கு எதுவும் சொல்ல தெரியாதுப்பா. நான் பாட்டு பேசஞ்சரா வந்து இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ வந்து சரவணபுரம் வீட்டுக்குள்ளே போகிறோம். அங்கே வந்து நம்மளுக்காக இந்த வண்டியை ஆவலாக பார்க்கறதுக்கு சில மெம்பர்ஸ்லாம் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெம்பரும் வெயிட் பண்ணிருக்கிறாரு. ஸோ வி ஆர் ஹியர். இது வரைக்கும் பொறுமையாக வந்து இங்கே வந்து ஒரு ஆள் தழிச்சு பார்க்குறீங்க. ஹாய் ஹாய் ஹாய், நல்லா இருக்கு ப்ரோ. அப்புறம் உருமுது நீவெல்லாம் ஓட பார்த்துட்டான், நான் ஓடிடுறேன் அப்படின்னு. நீ உளுந்துருக்க 2-3 பீஸு எஸ்கேப்பு அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ. வீல்லாம் எந்த எஸ் கிளாஸ் ஆகாத வீல் போட்டாங்க போல. நாடு வேற லெவலில் இருக்குது, பெரிய படம் இருக்குது. வென்டிலேட்டட் ஆஃபீஸ்க்கு எப்படி ப்ரோ அந்த லைட் நல்லா புதுசு மாதிரி போட்டாங்க? புதுசாக வாங்கி போட்டாங்களா இல்லை அவங்களே ஏதாவது க்ளீன் பண்ணி போட்ட மாதிரி போட்டாங்க? இதுக்கு வந்து கிளியர் லென்ஸ் இருக்குது. கிளியர் லென்ஸ் கிளியராக புது வண்டிங்கெல்லாம் நம்ம ரேப்பிடில் இருக்குது. ஆமாம், முன்னாடி நம்ம வச்சிருந்த வண்டியிலலாம் ஒரு இதுதான் மாற்றவே முடியாத மாதிரி அது மாதிரி இப்போ வந்துருச்சு. இதெல்லாம் கிடைக்குது ஆஃப்டர் மார்க்கெட். அப்புறம் இது வந்து இன்டர்கூலர். ஆமாம், அது கட் பண்ண நம்ம வித்தியாசமாக இருக்கு. ரெண்டு டாப்பும் இருக்குது. ஹெச்கேஎஸ் இன்டெக் சிஸ்டம் எல்லாமே ஜாப்பனீஸ். இது பெரிய ஒன்று இருக்குது. அப்புறம் அது ட்ராக்ஷன் 2 இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ சின்னது ஒன்றும் இது ரெண்டுமே உள்ளே இருக்குது. இந்த கவர் இருக்குல்ல, ரெண்டுமே சேம் சிஸ்டம், சீக்வன்ஷியல் டர்போ. இது முடிஞ்சிட்டோன்னே அது அடுத்த செம்மையாக இருக்குது ப்ரோ இன்ஜின். பாதி வயரிங் வந்து இந்த வண்டியோடது. இன்ஜின் அண்ட் காம்போனன்ட்ஸ் இந்த வயரிங் மட்டும். இந்த செட்டு ஃபுல்லாக அப்படியே புதுசாக ஒரு மாதிரி இதாக இருக்குது. இன்னும் பல இருந்தது. டஸ்ட்டு வந்ததில் கொஞ்சம் ரொம்ப இதாகிட்டு போல். 2 ஃபேன் வச்சுருக்காங்க போல் ரேடியேட்டர்லாம். ஆமாம், 2 ஃபேன். வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்து எஸ் கிளாஸ். ஆமாம், ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த அலாய் தெரியும், தனியாகவே தெரியும். ப்ளஸ் இந்த ஹைட்டாக இவ்வளோ க்ளோஸாக இருக்காது பார்க்க. இப்போ டிஸ்க்குமே மாற்றிருப்பாங்க போல, டிஸ்க்கு இந்த பேடும் எல்லாமே மாற்றிருக்காங்க போல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 போர்ட் சொல்லுவாங்க, 8 இது இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கார், சூப்பர் கார்லாம் பார்த்துருக்கீங்க. ஆமாம், அதில் வருது. அப்புறம் இந்த டிஸ்க்கு இப்போ ஓட்ட இருக்கிறது வெண்டிலேட்டட் டிஸ்க். ஆக்சுவலாக இதில் ட்ராக்ஷன் ஏபிஎஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியா? ஆஃப் பண்ணியே அது 200ல் கை எடுத்தாலும் ஹைவேல மும்பை ஹைவேல 200 கை எடுக்கிறோம், நேராக போகுது கார். ஒரு அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே இதெல்லாம் விட்டு திருப்பிட்டு வந்திருப்பீங்களே. எக்ஸ்பிரஸ் ஹைவே திருப்பணும். டனல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து மழை இல்லை ப்ரோ, இங்கே ப்ளைனாக இருக்குது. டனல் வந்து அதுக்குன்னு சென்னைக்குள்ள ஒரு மலையை கட்டி அதுக்குள்ளே டனல் பண்ண முடியும்? இருக்க இடத்துல யூஸ் பண்ணிக்க வேண்டியது. டனல் இருக்குது. என்ன டனல் தெரியுமா? திருநெல்வேலி
நாகர்கோவில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெட்டு கலர் மலை இருக்கும், அதை உடச்சி ஒரு ரோடு. அப்படியா? எங்க ப்ரோ நான் பார்த்தது இல்லையே ப்ரோ. நான் கன்னியாகுமரி வரைக்கும் படம் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்களே, சிங்கம்ல ஷூட்டிங்லாம் டனல் மேலே இருக்காது. ஆமாம் ப்ரோ, அது வந்து அந்த மலை அப்படி உடச்சிருப்பாங்க. சின்ன மலை தானே ப்ரோ, இங்கே அந்த அளவுக்கு பெரியது இல்லை. அங்கே அந்த பக்கம் மலை இருக்குனால வேணா டனல் வந்தோடனே என்ன பண்ணுறோம், விண்டோ இறக்கிட்டு சவுண்ட் எப்படி இருக்கு, செம்மையாக இருந்துச்சு சவுண்டு. அது என்ன புஷு புஷுன்னு நல்லா பாம்பு சீர்ற மாதிரி 2 சீர் வேறு சீர். வந்து ஆர்என் டர்போவோட டர்போ ரிட்டர்ன் செம்மையாக இருக்குது. கொடுங்க நான் ஓட்டி பார்க்குறேன். அவர்கிட்ட சாவி உள்ளே தான் இருக்கா? கீ மேனுங்க, கீ ஓட்டி பார்த்துட்டு வர போகிறேன். ஆமாம், சீட் பெல்ட் நம்ம மொதல் வீடியோ. பா இது இல்லை, சென்சார்லாம் சென்சார்லாம் கிடையாது. ஆமாம். என்ன ப்ரோ எல்லாம் ஏதோ வேறு வேறு மாற்றி வச்சுருக்கீங்க நடுவில். அந்த இதெல்லாம் செட்டு வரும், செட்டு இல்லாமல் எப்படி வந்தீங்க அங்கேருந்து? இவ்வளோ தூரம் ஸ்பீக்கர் இருக்கு, இதோ இருக்கே ஸ்பீக்கர். இதை வாங்கி போட்டீங்க? வாங்கி போட்டு தேய்ச்சிக்கிட்டு வந்துட்டேன். பார்த்து தான் தொடர்ந்து போடுறது. பிரேக் நல்லா அழுத்தணும். ஆமாம், எதுவுமே இல்லாமல் இருக்கு. ஆனால் பாரு நின்றுச்சானா நின்றோம் டக்குன்னு. வா ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கு? புதுசு புதுசு இப்படி போகுது. இல்லை இது வந்து இந்த பழைய வண்டி அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை ப்ரோ. நம்ம 300 ஓட்டினால அது கூட இந்த அளவுக்கு அது எப்படி இருக்கு? இல்லை, இது ரொம்ப பவராக இருக்குது. அந்த மாதிரி ஓட்டினாலும் அந்த சவுண்டுக்கே பார்ப்பாங்க, என்னது இந்த வண்டியில் இப்படி சவுண்டு வருது அப்படின்ட்டு. யாராவது பழைய வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டி பார்ப்பாங்க கிட்ட வந்து. அப்போல்லாம் ஓட்ட அப்படி திருப்பிட்டு செம்மையாக இருக்கு. ஆனால் டர்போ 2-3 வாட்டி டர்போ ஆன் ஆகி கட் ஆச்சு இல்லை, அதனால் என்ன ஆகும், நீங்கள் டர்போ திருப்பி ஆன் ஆகாது. நார்மலாக நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடில் போகும். நீங்கள் டபுள் டாப் அடிச்சிங்கன்னா திருப்பி டர்போ ஆகுது. ஏன்னா அது பவர்ஸ் இது மைலேஜ் எங்கே ப்ரோ எங்கே சுற்றினாலும் ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே டக்குன்னு ஆள் வந்துடுறாங்க. பார்த்து சிறப்பு. ஆமாம், ஓவர் பவராக இருக்குது, அதனால் கொஞ்சம் போல். இதெல்லாம் ஆனால் கம்மி பண்ணியிருப்பீங்களோ? ஆமாம், பூஸ்ட் வந்து ஆக்சுவலாக ஏன்னா இதுதான் நல்லா ஓப்பனாக சரியாக அப்படியே டியூன் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா பூஸ்ட் வந்து இப்போ 10ல் வந்து நிற்கும். ஃபஸ்ட்டு வந்து 20 வரைக்கும் போயிருந்தது. அதில் வந்து 500 bhp ஓப்பன் இருந்தது. அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் 500 bhp தான் போனால் இங்கே சொரிய கிடப்பீங்க, இல்லைன்னா நிம்மதியாக ஓட்ட முடியாது. இப்போ இது ஓட்டும் போது நம்ம இப்படி இருக்கோம்ல, அது பண்ணும்போது உடம்பு இப்படி போயிடுது, டயர்டாகிடும் சீக்கிரமாக. ஹைவேல அப்படி தான் ப்ரோ. ஒரு வண்டி கூட நாங்கள் எங்களுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையும் ஒரு ஆனால் ஹைவேஸில் நிறைய பேர் ஓட்ட மாட்டாங்க ப்ரோ. ஒரு சில பேர் தான் வந்து அந்த மாதிரி ஓட்டிட்டு ப்ரோ. அது எவ்வளோ ஸ்பீடு போனாலுமே ஸ்டேபிளாக. நான் ஆமாம், எனக்கு இப்போ ஏபிஎஸ்சி இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதுவே ஒரு மாதிரி வண்டி வெயிட் ஜாஸ்தி இல்லை. இந்த வீல் கரெக்டாக செம்மையாக செட் ஆகிடுச்சு ப்ரோ. ஒருவேளை அந்த வீல் இந்த லைட் எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. ஏன்னா நானும் நிறைய பார்த்துருக்கோம், நம்மளாம் 2-3 வண்டி பார்த்தப்பெல்லாம் இந்த லைட்டு மட்டும் பழைய வண்டிங்கிறத வந்து அதை மாற்றவே முடியலையே அப்படின்னு இதை தான் சொல்ல முடியாது. நல்லாயிருக்கு. நல்லா ஒரு உட்காந்துச்சு. அது ஏன் ப்ரோ சைடில் இருக்கவங்களாம் ஓரமாக சரி என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்த வழியிலே திருப்பி போயிடுவா. ஆமாம், பெட்ரோல் அந்த புசு புசுன்னு போயிரும்ல. பெட்ரோல் எங்க இப்போதானே போட்டேன் அப்படிங்கிற மாதிரி காணாம போயிட போகுது.
பரவாயில்ல ப்ரோ, நல்ல மைலேஜ் வந்துச்சு எனக்கு. ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு ஆமாம் அது எவ்வளோ வந்துச்சு ப்ரோ? 9 கிட்ட வந்துச்சு ப்ரோ. நீங்கள் எவ்வளோ போட்டீங்க அங்கே மும்பைலேருந்தே எடுத்துட்டு? மும்பையிலேருந்து வரதுக்கு ஒரு 18,000 ரூபாய்க்கு ஊற்றிட்டேன் ப்ரோ. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. 18,000 ஆனால் அது வரைக்கும் போனதே இல்லை ப்ரோ. எங்கே இது ஹம்பி வரைக்கும் தான் அதிகம் போனோம். 1300 கிலோமீட்டர்ஸ். 1300 தெரியல. நான் கூட இன்னும் ஜாஸ்தி வரும்னு நினச்சேன். நான் ஒரு 4, 5 அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வருது. 5, 6 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். கொஞ்சம் ஹைவேல நம்ம அந்த டர்போ இது இருக்குல்ல, ஆமாம், அதை தட்டி விட்டு பழைய வண்டி ஓட்டுற ஃபீல் இல்லை ப்ரோ. சூப்பர். இல்லை உங்களுக்கு ஸ்வாப் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஃபீல் இருக்கா? தெரியுது பாருங்க. பாருங்க வாங்கின்னு போகுது லெஃப்ட்ல. நல்லா இருக்கே ப்ரோ. இன்னும் ஆனால் ஏதாவது எம்டி ரோடு அந்த மாதிரி எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதில் விட்டு அந்த இது பார்க்கலாம், ட்ரிஃப்ட் மாதிரி வரும் போல. இப்போ 2 இடம் இருக்கு, நாளைக்கு போயிடுவோம். அதுதான் டயர் நிறைய சாப்பிடுவாங்கல்ல. அப்படியா? டயர் வெயிட் ஜாஸ்தி இல்லை, பர்ன் அவுட் இதெல்லாம் பண்ணீங்கன்னா டயர் போயிடும். ஃபிளாஷ்பேக். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக 2.5 இன்ச் கீழே இந்த சேஃப்டி ராட். 2.5 இன்ச் எக்ஸாஸ்ட். நாமளே இவ்வளோ தானே இருக்கும் எக்ஸாஸ்ட். இவ்வளோ பெருசு 2.5 இன்ச்சு. திருப்பும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இந்த ரோட்டில் பண்ணக்கூடாது ப்ரோ. இல்லை நாங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தர் குறுக்க வந்தார் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி, அப்போவே நின்றுச்சு ஓரளவு. ஆனால் ஹார்டாக கூட பிரேக் ஆகல. ஓப்பன் ஆனோட யாராவது வந்துடுறாங்க. சுத்தமாக தெரியல ப்ரோ. அந்த 190 வச்சுருந்தோம்ல, அதோட ஒரு 300 தான் நான் ஓட்டுனதுலேயே அந்த மாதிரி இந்த ஷேப்லேயே நல்லா இருந்தது. இது இன்னும் செம்மையாக இருக்குது. எல்லா வண்டிக்கும் பண்ண முடியாதுல்ல, இந்த மாதிரி ஒரு சில வண்டிக்கு தான் அது பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எல்லா வண்டிக்கும் பண்ணலாம், எல்லா வண்டிக்கும் எல்லா இன்ஜினும் பண்ண முடியும். ஓகே ஓகே இருக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணுறதுக்கு அம்பாசிடர் பண்ணது இவரு தானே? அம்பாசிடர் பண்ணுவோம். அந்த நிசானோட தான் SR20. அதுதான் ப்ரோ டாப் 10 டியூனிங் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 8 இன்ஜின் வந்து ஜாப்பனீஸ் இன்ஜின் தான் இருக்கும். ஆமாம், இதுவும் தான். இது வந்து அயன் பிளாக், பெரிய அயன் பிளாக். அதனால என்ன ஆகும், நீங்கள் எவ்வளோ பிஹெச்பி கொடுத்தாலும் அது வந்து எடுத்துக்கும். இது சுப்ராவோட இன்ஜின் தான் வரும். சுப்ராவோட இன்ஜின். இந்த இன்ஜின் எனக்கு இந்த வண்டி எனக்கு பிடிக்கும். அந்த ஷேப்பே சூப்பராக இருக்கும் ப்ரோ. அதுக்கு முன்னாடி சிலிக்கான ஒரு வண்டி, ஃபர்ஸ்ட் சிலிக்கா, அப்புறம் சிலிக்கா தான் வந்து சூப்பரா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு டைம் வந்து ஒருத்தர் சொன்னா அந்த டொயோட்டா பழைய வண்டிங்க, அது ஸ்போர்ட்ஸ் வண்டி, அது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நின்றுட்டு இருக்கு. நம்ம 190 அந்த நாரு. ஆமா ஆமா அங்க ஒன்று இருந்துச்சு. ஆமா, நான் வந்து வண்டி ஷேப் பார்த்துட்டு அப்புறம் தான் போய் தேடி பார்த்தேன், என்ன அந்த நேம் போட்டா என்ன வண்டி வருதுன்னு பார்த்தா அப்புறம் வருது இருந்தது. ஆனா எனக்கு அந்த டைம்ல அது என்னது பொலைஸா அப்படி இது போய் 7-8 லட்சம் ரூபா சொல்றாங்க ப்ரோ. அப்போ அது வண்டி கண்டிஷனும் சரியில்லை ப்ரோ, ரொம்ப இதாக இல்லை. ரொம்ப அடி வாங்கியிருந்தேன். அப்புறம் தான் இன்ஜினே செம்மையான இன்ஜின் உள்ள வண்டி. அப்புறம் தான் வந்து சுப்ரான் பேர் மாத்திட்டாங்க, பேர் பிடிக்காம. இல்ல அது நம்ம பார்த்ததுல வந்து 1.8 தான் இருந்துச்சு, 4 சிலிண்டர். ஓ, அதுலயே GT டாப் எண்ட் இருக்கு அந்த வண்டி. இது 3 லிட்டர் இல்ல ப்ரோ. ஆமா, சுப்ரா வந்து அதுக்கப்புறம் 93 94ல வந்துச்சு சுப்ரா. ஓ, இன்ஜின் அப்கிரேட் பண்ணி அப்படியே போட்டாங்களா? இன்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் 1JZ அதே ஷேப்ல இருக்கும். நான் கூட ஒரே இன்ஜின் தான் போல, ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன். 1JZ ன்னு வந்தது, அது வந்து 2500 cc. இது வந்து அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இன்ஜின் 2JZ ன்னு சொல்லிட்டு. ஓகே, ட்வின் டர்போ போட்டு 2 டர்போ போட்டு போட்டாங்க. அருமையாக உள்ளது. இதனால ஊருக்கு எடுத்துட்டு போகணும் ப்ரோ. லாங் போனா அப்படி இருக்கு. சில விஷயங்கள் நான் மிஸ் பண்றேன். ஆம்ரெஸ்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள். ஆமா, வருண் ப்ரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாப்ல. ஆமா, ஆம்ரெஸ்ட் நினைச்சேன் ஆம்ரெஸ்ட் தானே வேணும் அப்படின்னு. அந்த பேக் எடுங்க அப்படின்னு நடுவுல போட்டு கை வச்சுக்கிட்டு ஸ்பீக்கர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆடியோ நான் ரொம்ப நேரம் ஓட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஓட்டுறவங்களுக்கு ஜாலியா இருக்கும் ப்ரோ, உட்காந்து வரவங்களுக்கு என்ன நினைப்பாங்க.
ஒருத்தர் செவரா போய் கிடக்கான். நான் இல்லைங்க. இது 2 இது 1 லோடா 1 2 3. இது ஆக்சுவலா ஷிட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பழைய கியர் பாக்ஸ். என்ன உரும்புற அப்படிங்கிற மாதிரி தான். இது இல்லைன்னா வந்திருக்கவே முடியாது போல. எங்கேயோ நிறுத்தி அடம் பிடிச்சி இதை வாங்கிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். முடிச்சு 700 ரூபாய்க்கு வாங்கணும். அப்படியே போட்டுருக்கோம். அதுவும் எங்க மும்பையில கடை தேடி பெங்களூர்லாம் வாங்கணும். சூப்பர். நீ வாங்காம இங்கேயே வந்துருக்கலாம் பேசாம. என் ஃபோன்லயே பாட்டு போட்டு ஓட்டிட்டு வந்தோம். சார்ஜா இதாவது இருக்கே. இது வாங்கிட்டோம். இது ஓகே. இதாவது இதுவும் இல்லாம இருந்தா வச்சுக்கோங்க, ஆஹா அப்படி வந்திருப்பீங்க. ஹாய். ஐயோ ஐயோ, இது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. சூப்பர். இது ஒரு பழைய வண்டி மாதிரியே ஒரு இதே இல்லை ப்ரோ. லாரா வச்சுருந்தோமா அந்த மாதிரி தான் இருக்கு. அதை விட ஹேண்ட்லிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வழக்கமாக வந்து பாடி ரோல் இல்லை, வழக்கமாக வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த இது இனிஷியல் பிக்கப் இருக்காது, ஆனால் ரன்னிங்கில் பிக்கப் நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக ஏன் இவ்வளோ தூரம் எப்படி வந்தோம்னா அந்த சீட்ஸ், வண்டியோட ஒரிஜினல் சீட்ஸ் இருக்குன்னா ஆமாம், குஷனிங் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. முதுகு வேர்க்கிறது அதெல்லாம் இல்லை. அப்புறம் இந்த ஆமாம், அதாவது லெதர் இல்லை, லெதர் சீட்னா இன்னும் கொஞ்சம் ஹீட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அந்த நல்லா இருக்குது. ஏசி நல்லா இருக்குது, வைப்பர் வேலை செய்யுது, வைப்பரில் தண்ணி வேலை செய்யுது, எல்லாமே வேலை செய்கிற மாதிரி சூப்பராக வண்டி. எங்கேயாவது எனக்கு ஹைவே இந்த வண்டி எடுத்துகிட்டு போகணும், நல்ல ஒரு ரோட்டில் ஓட்டி பார்த்தா எப்படி இருக்கும். நம்ம எல்லா இன்ஜினுமே போட்டது வந்து நான் இல்லை, ஒரு 10 இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜினுக்கு தான் வந்து எல்லா பார்ட்ஸு. இப்போ நீங்கள் பவர் பண்ணுறீங்க, டர்போ போடுறீங்க அப்படின்னா அதுக்கான சுற்றி இருக்கிற ஐட்டம்லாம் வந்து கஸ்டமைஸ்டாக விற்கிறாங்க. ஸோ இப்போ ஜாப்பனீஸ் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு டாப் 5 இன்ஜினில் வந்து இந்த இன்ஜின் 1ஆம் நம்பர் இன்ஜின் இது வந்து V8 கூட போட்டி போடுவாங்க. இந்த 2JZ vs LS அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி டியூனபிள் இன்ஜின்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பவர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக செய்யணும். பிடிச்சிருக்கு ப்ரோ, கொடுத்தீங்கன்னா நான் வச்சுப்பேன் அப்படியே.